உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா போன் எடுத்தாளா? எங்க எடுக்கறா? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. அவ கிளம்பிட்டா போல. பணமும் போச்சு, பிளானையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டா போல. ஆமா சிவகாமி, அவ போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்னம்மா பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கே தலை சுத்துது. சிவகாமி, நம்ம வேணா கஸ்தூரியை கொல்றதுக்கு வேற பிளான் பண்ணலாமா? அது நடந்தா ஆச்சு, இல்லனா மேடம் இவன் வேற இருக்கிற பிரச்சனையில. என்ன அந்த பொம்பளை தேடிட்டு இருக்கீங்களா? அது எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும். அவ அப்பவே போயிட்டா. நிஜமாவே போயிட்டாளா? எல்லாம் அந்த அனன்யா பண்ண வேலை. அவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போட்டுக்குவா போல இருக்கு. சரி புலம்பாதீங்க, வேற ஒரு ஐடியா சொல்றேன். வேற ஐடியாவா? ஆமா, வேற என்ன பண்றது? நீங்க உங்க ரூம்ல போய் இருங்க, நான் வரேன். டைம் இல்ல, போங்க, நானே வர்றேன். அன்பு, இப்ப நீ இன்னும் அழகா இருக்க. ஆமா அன்பு. ஏங்கா நீங்க வேற. நான் ஒன்னும் அவ்வளோ அழகாலாம் இல்ல, அது எனக்கே தெரியும். ஏன் அன்பு அப்படி சொல்ற? அழகுனா நீ என்ன நினைக்கிற? வெள்ளையா இருக்கிறதா, இல்ல உடம்போட வடிவமைப்பா, இல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்றதா? எல்லாருக்கும் அழகுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும். ஆனா உண்மையான அழக நம்ம வெளியில காட்டுறதே இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படும் போது அதை எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அந்த எண்ணம் ஒரு அழகு. ஒருத்தவங்க அழும்போது அவங்க கண்ணீரை துடைக்க ஒரு கை கொடுக்கறோம்ல, அது ஒரு அழகு. நமக்கு கெட்டதே நினைக்கட்டுமே, ஆனா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற மனசு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகு. நீ பேரழகு அன்பு. பாத்தியா, மணி அடிக்குது. சார் சொல்லுங்க சார். இப்ப உடனே மண்டபத்துக்கு பின்னால வா. சார் நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் வர முடியாது. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தெரியாது, நீ வர அவ்வளவுதான். சார் சார் முடியாது சார், எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லுங்க. அன்பரசி, நான் வர முடியுமான்னு கேட்கல, வரணும்னு சொன்னேன். நீ வர அவ்வளவுதான். பாய். சார் சார் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.